சொல்லுவாங்க அப்படின்னா, டாடா, பிர்லா அப்படின்னு சொல்லுவாங்க. டாடா ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னா, பிர்லா வந்து இன்னொரு குரூப் ஆஃப் காங்க்ளோமரேட் கம்பெனிஸ். இந்த ஃபண்ட பத்தி நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்ப, எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பார்த்திபன் வடிவேலு காமெடில வந்து, "பூவே பூவை சிரிக்க பார்த்து சிரிக்கிறதா" என்னமோ வருமே. அந்த மாரி இவங்களே ஒரு காங்க்ளோமரேட் கம்பெனி. இந்த காங்க்ளோமரேட் கம்பெனி அதோட ஒரு சி சின்ன கிளை தான் வந்து அ ஆதித்யா பிர்லா சன் லைஃப் என்ன சொல்றது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி ஒரு ஃபண்ட் லான்ச் பண்றாங்க. அந்த ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள மாரியே இங்க இருக்கிற மிகப்பெரிய காங்க்ளோமரேட் கம்பெனிஸ்ல ஓட பங்குகள் இருக்கும் இல்லையா? அந்த பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு மாடல் கொண்டு வர்றாங்க. இந்த காங்க்ளோமரேட்னா என்ன? அப்படின்னு நான் சொல்லிர்றேன். பொதுவா ஒரு தொழில் செய்றவங்கள வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் ஆரம்பிச்சு, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கப்புறம், அந்த தொழில் ஆரம்பிச்ச அந்த அனுபவத்தினால, அவங்க பல தொழில்கள்ல முதலீடு செஞ்சு, எல்லா தொழில்லயும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருப்பாங்க. நம்ம டாட்டாவ எடுத்துக்குவோம். டாட்டா வந்து ஆரம்பத்துல அவங்க செஞ்ச தொழில் என்ன அப்டின்னா, இரும்பு எஃகு இருக்கு இல்லையா? அ அத வந்து தாதா எடுத்து, அந்த ரா எஃகு அயன் இருக்கும்ல, அந்த அயன் ஓர் அத எடுத்து, அத உருக்கி இரும்பு ஆலைகள் செய்றது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் தொழில். அப்போ வந்து சுதந்திர காலத்திற்கு முன்னாடி 1920ஸ்ல கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அ அப்போ இவங்க இந்த மாரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னப்ப, இங்கிலீஷ்காரங்களே சிரிச்சாங்களாம். ஆனா, இவங்க விடாம அந்த முயற்சியில ஈடுபட்டு, அந்த தொழில வளர்த்து மிகப்பெரிய அளவுல அ இரும்பு உற்பத்திய தொடங்குனதுக்கு அப்புறம் 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. 40கள்ல 1940கள்ல 2ஆம் உலகப் போர் வந்தப்ப, மிகப்பெரிய தேவை கிரியேட் ஆகுது. எதுக்கு? இரும்புக்கு தேவை கிரியேட் ஆகுது. யார கிண்டல் பண்ணாங்களோ, அவங்கள்ட்டயே போய் நின்னாங்க. பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட். நீங்க உங்களுடைய இரும்பு தாதுக்கள்ல வந்து ஐ மீன் அந்த எங்களுக்கு நெறைய வேணும். ஏன்னா நெறைய ராணுவ தளவாடங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு வந்து இரும்பு எங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இவங்க பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட்க்கு பண்ணி குடுத்தாங்களாம். இப்படி ஆரம்பிச்ச டாடா கம்பெனி, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய நிறுவனமா வளர்ந்திருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரிலயுமே இருக்காங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரில இருக்காங்க. ஐடி இண்டஸ்ட்ரில இருக்காங்க. ஆம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ளைட் விட்டது வந்து டாடா குரூப் தான். நம்ம ஏர் இந்தியா இருக்கு இல்லையா? ஏர் இந்தியாவ அதோட முதல் ஓனர் வந்து டாடா குரூப். டாடா குரூப்ட்ட இருந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குனதுக்கு அப்புறம் கவர்ன்மெண்ட் வாங்கிக்கிச்சு. இப்ப திரும்ப வந்து டாட்டாவே தான வாங்கி அ அத ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரிலாம் அவங்களுக்கு தெரியும். இது ஏன் சொல்ல வரேன்னா, காங்க்ளோமரேட் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து தொழில வளர்த்து எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம, அத அடுத்தடுத்த தொழில்கள்ல முதலீடு செஞ்சு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா இருப்பாங்க. இந்த மாரியான நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்டின்னா, 100 ஆண்டுகளுக்கு மேல நிலைச்சு நிக்கும். 100, 150 அந்த இது ஏன்னா, அவங்க எல்லா இடத்துக்கும் வேர் விட்டு வளர்ந்து ஒரு பெரிய ஆலமரம் மாரி வளர்ந்திருப்பாங்க. இந்த மாரியான ஆலமரங்கள் வந்து அவ்வளவு எளிதில் விழுந்து விடாது. இப்போ மார்க்கெட்ல ஒரு ஷேர்ஸ் விழுகுது அப்டின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் நிறுவனமா இருக்கு. இல்லாட்டினா ஒரு தனி நிறுவனமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறுவனத்துக்கு வேறு எந்த துணை நிறுவனங்களும் இல்ல. அதாவது சிஸ்டர் கன்சர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எந்த நிறுவனங்களும் இல்ல. அந்த ஒரு நிறுவனம் மட்டும் தான் இருக்கு. அப்டின்னும்போது, அது விழுந்ததுன்னா, விழுந்தது தான். அத காப்பாத்துறதுக்கு வேற நிறுவனங்கள் இல்ல பக்கபலமா வேற எதுவுமே கிடையாது. இது மாரி இந்தியால நெறைய நிறுவனங்கள் இருக்கு. ஆம் ஆனால் இந்த காங்க்ளோமரேட் கம்பெனிஸ்ல ஒரு ஷேர்ஸ் ஒரு கம்பெனி அதாவது டாட்டால பார்த்தீங்கன்னா,
நெறைய கம்பெனிஸ் இருக்கும். டாடா கம்பெனி ஷேர்ஸ்ன்னு குடுத்து பாருங்க. ஆம் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 ஷேர்ஸ் வரும். அதாவது டாடா கன்சல்டன்சி, டாடா ஸ்டீலு, டாடா மோட்டார்ஸு இது மாரி. ஸோ ஒரு 10, 15 இல்ல. நான் இப்ப நெட்ல செக் பண்ணும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்டின்னா, 26 கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டாடா என்டர்பிரைசஸ்ல இருந்து மட்டும் 26 கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. இது போக ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ் இத விட அதிகமா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஆ என்ன சொல்றது? லிஸ்ட் ஆவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே மாரி ஆ டாட்டான்னா டாடா மட்டும் இல்ல. டாடா வந்து ஒரு உதாரணம். நெறைய இருக்காங்க. ஆதித்ய பிர்லா அவங்களும் அதே மாரி தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதானி இண்டஸ்ட்ரீஸ், ஆம் இன்னும் என்ன இருக்காங்க? நெறைய கம்பெனிஸ். எனக்கு மெமரில வரல. அ ஐடிசி குரூப்பு, அ முருகப்பா நம்ம சவுத்ல பார்த்தீங்க அப்டின்னா, முருகப்பா இது மாரி அதே மாரி ஆ சவுத்லயே எங்க டீப் சவுத் மதுரை சைட்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, டிவிஎஸ் குரூப்பு இவங்களும் ஷேர்ஸ்ல இருக்காங்க. அதே மாரி ஆ சன் நெட்வொர்க்ஸ். ஏன்னா, சன் நெட்வொர்க்ஸ்ன்றது வெறும் மீடியா மட்டும் இல்ல. அவங்க படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேபிள் டிவி கூட ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாரி நெறைய வர்றாங்க. இல்லைங்களா? ஸோ இது மாரி நெறைய புது கம்பெனிகள் உருவாகிக்கிட்டே தான வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் ஏகப்பட்ட கிளை நிறுவனங்களோட வளர்ந்து ஒரு ஆலமரம் போல வளர்ந்து நிக்குது இல்லையா? இதத்தான் வந்து காங்க்ளோமரேட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காங்க்ளோமரேட் கம்பெனிஸ்ல முதலீடு செய்யும்போது, உங்களோட முதலீடுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அதே சமயத்துல இவங்களுடைய நெட்வொர்க்க வச்சு இவங்களோட ஷேர்ஸ வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவாவே வச்சுப்பாங்க. கீழவே விழ விட மாட்டாங்க. ஏன்னா, இவங்களுக்கு அவ்ளோ அனுபவம் இருக்கு. இவங்க 100 ஆண்டுகளுக்கு மேல இருந்திருப்பாங்க. இவங்களோட தலைமுறை தலைமுறையா தொழில் செஞ்ச அனுபவத்தினால அவங்களுடைய அ என்ன சொல்றது? தொழில் அ அப்படின்றது நிலைச்சு நிக்கக்கூடியது. ஸோ, அந்த தொழில் வந்து தொடர்ச்சியா வளரக்கூடியது. ஸோ, அப்ப இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல அ ஒரு ஃபண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய முதலீடு அப்படின்றது ரொம்ப ஆ என்ன சொல்றது? ஸ்டெடியா வளரக்கூடியது. காங்க்ளோமரேட் கம்பெனியோட இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, அவங்க புதுசு புதுசா கம்பெனிஸ வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்குன்னா, அந்த டெக்னாலஜில அவங்க வருவாங்க. ஏஐ டெக்னாலஜில டாடா ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாங்க. ரோபோட்டிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, புது புது இன்வெஸ்ட்மென்ட் அதாவது புது புது டெக்னாலஜிஸ் வர வர அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப அந்த தொழில்கள் எல்லாமே வளரும். அப்ப இந்த ஃபண்டுன்றதும், இந்த தொழில் வளர்ச்சின்றதும் தொடர்ச்சியா இருக்கும். இன்னொன்னு ஒரு ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்த வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கும். எப்படி காப்பாத்துவாங்க? பல வகைகள்ல காப்பாத்த முடியும். அதாவது அந்த நிறுவனத்துக்கு தேவையான எல்லா அ மெட்டீரியல் சப்போர்ட், அ லீகல் சப்போர்ட், அதுக்கு அடுத்து ஃபினான்சியல் சப்போர்ட், அதுக்கு அடுத்து ரிசோர்ஸ் சப்போர்ட். ரொம்ப முக்கியமானது அதுதான். ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து அ ஐ மீன் இவங்க செய்ற தொழில்ல ஒரு கம்பெனில வந்து மேனேஜ்மென்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு நெனச்சாங்கன்னா, இன்னொரு கம்பெனில இருக்கிற மேனேஜ்மெண்ட்ஸ்ல யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அவங்கள அப்படியே எடுத்து இந்த வீக்கா இருக்கிற கம்பெனில போட்டு அந்த தொழில வந்து மேல கொண்டு வருவாங்க. இது மாதிரி அ நெறைய உதாரணங்கள சொல்ல முடியும். நான் பார்த்திருக்கேன். ஸோ பல பெரிய நிறுவனங்கள் இப்படிதான். அதே மாரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் கம்பெனிஸ் இருக்குல்ல, அத அக்விசிஷன் பண்ணுவாங்க. அதாவது புதிய நிறுவனங்களை வாங்குவது. நல்லா வளர்ந்து வரும் நிறுவனங்களை வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது ஏன் இவ்ளோ நீளமா நான் சொல்றேன் அப்டின்னா,
இந்த காங்க்ளமரேட் கம்பெனிஸோட பவர் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அவங்களுடைய அதே மாதிரி பொலிட்டிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். இன்னொன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இவங்களுடைய தேவை வேண்டும். எல்லா ரீஜனல் பார்ட்டிஸும் இவங்க என்ன சொல்றது, எங்க ஊர்ல வந்து உங்களுடைய ஃபேக்டரிஸ் ஆரம்பிங்க. அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து எங்க ஊருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இடங்கள வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு குடுப்பாங்க. டாடா குரூப் வந்து மைசூர்ல அ ஃபேக்டரிஸ் போடணும் அப்படின்னும்போது, ஒரு சென்ட் ரூ. 83க்கு கிட்டத்தட்ட 100 ஏக்கர் குடுத்துருக்காங்க. அதே மாரி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஃபேக்டரி போடணும்போது, கவர்ன்மெண்ட் வந்து 10 வருஷத்துக்கு அ ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ, அப்ப இந்த நிறுவனங்கள் வந்து அத வந்து அப்படியே ப்ராஃபிட்டா மாத்திருவாங்க. ப்ராஃபிட்டா மாத்தி அவங்க வந்து ஈஸியா அந்த தொழில வளர்த்து கொண்டு போவாங்க. இதுதான் காங்க்ளமரேட் கம்பெனிஸோட பலம். ஸோ, அப்ப இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நம்ம முதலீடு செய்யும்போது, அந்த முதலீட செய்றதுக்கு நமக்கு ஒரு ஃபண்ட் இருந்து, அந்த ஃபண்டுக்கு ஒரு மேனேஜர் இருந்து, அந்த மேனேஜருக்கு கீழ ஒரு ந மார்க்கெட் அனலிஸ்ட் இருந்து, அந்த 10 மார்க்கெட் அனலிஸ்ட்க்கு கீழ ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரு 10, 20 டேட்டா அனலிஸ்ட்ன்ட்டு ஒரு பெரிய டீம் இருந்து, இவங்க எல்லாமே ஒரு பக்காவா உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணி, ஆ மானிட்டர் பண்ணி குடுக்கும்போது, இந்த ஃபண்ட பத்தி பயமே தேவையில்ல. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நம்ம பாட்டுக்கு 10 வருஷம், 20 வருஷம் விட்டாலும், அது கேரண்டீடா வளர்ந்து நிக்கும். ஏன்னா, இந்த கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனி விழுந்தாலும், இன்னொரு கம்பெனி தூக்கி நிறுத்தும். இது யாரும் இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸ் கிடையாது. அதுதான் இதோட மிகப்பெரிய பலம். அதனால இந்த மாதிரியான ஃபண்ட்ல முதலீடு செய்றது அ என்ன சொல்றது? முதலீடு செய்றதுக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் உருவாகி இருப்பது அப்படின்றது மிகவும் வரவேற்கத்தக்கது. அப்படியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓ தான் இப்ப வந்திருக்கு. இந்த என்எஃப்ஓ இப்போ லான்ச் ஆயிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ, இந்த ஃபண்ட பத்தி பேசுறதுக்காக நம்மட்ட ஆதித்யா பிர்லா குரூப்ல இருந்து வந்திருக்காங்க. ஐ ஜஸ்ட் ஓவர் டூ ஆதித்யா பிர்லா குரூப். ஆனந்த நிவாஸ் சார். ம் ஸோ, நீங்க உங்களுடைய செஷன ஸ்டார்ட் பண்ணலாம். Thank you, Karthik sir. இந்த ஈவினிங் மீட்டிங் நம்புறேன். இப்போ என்னோட வாய்ஸ் கேட்குதா சார்? ஹலோ. உங்களுடைய வாய்ஸ் வந்து கிளியரா இல்ல. போறேன் சார். பேசுங்க. இப்ப வாய்ஸே இல்ல. இப்ப வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு. கேக்குது. இப்ப கிளியரா இருக்கு. கொஞ்சம் லவுடா பேசுங்க. ஓகே கொஞ்சம் சார். மக்களுக்கு. நன்றி. வெரி குட் ஈவினிங். என் பேர் ஆனந்த். நான் ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து மதுரை. கொஞ்சம் சவுண்ட் இன்னும் எனக்கு வால்யூம் கொஞ்சம் பத்தல. சார் இப்போ ஓகேங்களா? கேக்குதுங்களா? ஓகே. ஓகே. வெரி குட் ஈவினிங். என் பேர் ஆனந்த். ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பேசுறேன். ஸோ சார்பாக இப்போ சார் உங்கள்கிட்ட எல்லாமே அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நியூவா ஒரு ஃபண்ட் வந்து பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி இப்போ சார் பேசினார். ஃபண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன்லைஃப் காங்க்ளோமரேட் ஃபண்ட். ஸோ ஷேர் ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதுங்களா? விசிபிள் ஆகுதுங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அதான் இப்போ காங்க்ளமரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குழுமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழுமங்கள் அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸை மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸபிளாக இல்லாமல் மல்டிபிள் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதித்யா பிர்லா குரூப் நம்மளோட இதை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபினான்ஸ் இந்த மாதிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் சிமெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இப்போ ஜுவல்லரி, ஸோ அவங்க மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
ஸோ பஜாஜ் குரூப் அவங்களுடைய குரூப் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. இப்போ அதுலேயே அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிறாங்க, ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ், பொது இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், பர்டிகுலர் கேட்டகரியில் அவங்க ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு பிராண்டிங்கோ தான் தேவைப்படுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் கேட்டகரியில் அவங்க பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க பேரண்ட் பிசினஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பெரிய அளவுக்கு பிராண்டிங்காக தேவைப்படாது. ஆல்ரெடி ரீச்சபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்கும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பெட்ரோல் ஃபியூல் அந்த மாதிரி கொண்டு வந்துருந்தாங்க. பட் ஜியோன்னு சொல்லிட்டு 2017 இன்ட்ரோட்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் ரீச் அவுட் பாத்தீங்கன்னா எந்த பேன் இந்தியாவுக்குமே ரீச் அவுட் வந்து அதிகமாக போச்சு. பீப்புளிடையே ரீச் அவுட் வந்து நல்ல ஒரு வரவேற்கத்தக்கதா இருந்துச்சு. காரணம் பாத்தீங்கன்னா அவங்க ரிலையன்ஸ் அவங்களுடைய அப்டேட் சரி, அவங்களோட ரீச் அவுட் சரி, அவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸோட இதை வந்து என்ன பண்றாங்கன்னா பிரதிபலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 crore rupees ப்ராஜெக்ட் வந்து அலோகேட் பண்றாங்க. இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு ரோடு ஹைவேஸ் இல்லை மெட்ரோ ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு எல்என்டி கம்பெனி அவங்களுடைய இது ப்ராஜெக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே கவர்மெண்டால் மட்டுமே சஸ்டெயின் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணா பிரைவேட்டுக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன் கொடுக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கேட்டகரி, ப்ரொஃபஷன் ஆஃப் இது அவங்களுக்கு கொஞ்சம் கூட மேக் இட் பண்ணி பண்ணும்போது என்ன அவங்களுடைய ஸ்ட்ராங் லெகசி ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அவங்கள்ட்ட கிடைக்குது இந்த ஃபண்டோட கேட்டகரி. ஸோ ஒரு நம்மளுடைய மெட்ரோ கேட்டகரி போகும்போது சரி, ஒரு ஏர்போர்ட் பார்க்கும்போது சரி, இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏன் இவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல பண்ண மாட்டாங்க, ஒரு லெகசியா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் எப்பவுமே வந்து ஒரு புதுசாக இனோவேட்டிவான ஒரு கம்பெனியில் வரும் பட்சத்து என்னன்னா அவங்க எப்பவுமே ஒரு பிராண்டிங் தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ரீச் அவுட் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கிறோம், ஒரு அவங்களுடைய வந்து இன்வைட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து என்னன்னா இந்த பேரண்ட் கம்பெனியோட சப்போர்ட் வந்து இங்கே ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டேலண்ட் அந்த மாதிரி இது பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவான திங்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ரீச் அவுட் பில் வந்து அதிகமாக இருக்கும். கஸ்டமர் பார்க்கும்போது இப்போ மோனோபொலியா வந்து அவங்க அதே வேலை கஸ்டமர் ரீச் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கனெக்டிங்ல பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கனெக்ட் ஆக்சஸ் பிசினஸ் வந்து ஈஸியாகவே இருக்கு அவங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து சைக்கிளிக்கா ஒரு ஒர்க் அவுட்டியா ஆகிட்டு ஒரு டிகேட் கணக்கில் இந்த மாதிரி ஒரு நாட் அவங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ இன்னொரு ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரோஸ் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாடா சரி, அவங்களுடைய எல்என்டி கம்பெனி அவங்களுடைய இனோவேட்டிவ் திங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே போவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மிஷின்ஸ் கடை இருக்கும்போது சஸ்டெயினா இருக்க முடியும். எந்த ஒரு கம்பெனி இனோவேட்டிவ் கொடுக்கும் பட்சத்துக்கு மட்டும் சஸ்டெயினாவும் சரி லாங் டேர்ம் இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஸ்டீம் இன்ஜின்ல ரயில்வே வந்து கொண்டு வந்தாங்க. பட் இங்கேருந்து வந்தே பார்த்து ஸ்பீட் ஆஃப் இது நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜி முன்னாடி வந்து ஒரு டெலிஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டயல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து மொபைல் ஃபோன் டச் ஃபோனாக கொண்டு வந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொண்டு வராங்க, ஏஐ கொண்டு வராங்க, சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டிங் மூலியமா பண்ணிட்டு நம்மளுடைய எக்ஸாம்பிள் இப்போ கூகுள் மீட் மூலியமா நம்ம ஆன்லைன் மூலியமாவே நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் என்ன பண்ணும்போது எடுத்துக்கலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி பாக்குறாங்க, உங்களுக்கு வந்து எதை மெயின் திங்ஸா எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டு டே ஆக்டிவிட்டியிலே நம்மளோட இந்த காங்கிளிமெண்ட் வந்து டிராவல் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா மார்னிங் நம்ம ஒரு டீ குடிக்கிறோம், டாடா டீ எடுக்கிறோம். ஸோ அவங்க டாடா குரூப்ஸ் வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பைக் எடுக்கிறோம், அவங்களுடைய கேட்டகரிக்கு ஃபியூவல் போடுறோம். ஸோ அந்த அம்பானியோட குரூப்ஸ் வந்து வராங்க. தென் லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாவோட உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு ரைமண்டோட பேண்ட் கிடைக்குது, லைஃப் ஸ்டைல ஒர்க் அவுட் பண்ணுங்க. தென் லிவிங், ஸோ நம்ம ஆஃபீஸ் போகிறோம், ஏதோ ஒரு பரம்பரை ஸ்டீல்ஸ் அண்ட் டாடா ஸ்டீல்ஸ், ஜென்ரல் ஸ்டீல் இந்த மாதிரி வராங்க. தென் ஃபர்னிச்சர்ஸ், கோத்ரேஜ் அவங்களுடைய ப்ரொனாமினன்ட் குரூப்ஸ் தான் ரிப்பீட்டடாகவே இருக்கிறாங்க. இவங்களுடைய குரூப்ஸ் ஏன் ஒர்க் பண்றாங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபெக்ஸ் கவர்மெண்டோடைய சப்போர்ட் வந்து இவங்களுடைய காம்ப்ளிமெண்டோடைய ப்ராஜெக்ட் இல்லாமல் இது பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய மெயினான தான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் இருக்காங்க, டாடா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கு நிறையமான கேட்டகரி பண்ணாங்க, ப்ராஜெக்ட் சோலார் கேட்டகரி பண்ணி கொடுக்குறாங்க. ரயில்வேல பார்த்தீங்கன்னா இப்போ வந்தே பாரத் அவங்க கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டாங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கொலாபரேஷனாக அதிகமாகவே இருக்கிறது. ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்தியா டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கிளிமெண்டோட குரூப்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும் சரி, அவங்களுடைய இனோவேட் திங்ஸ் இல்லாமல் பெரியவர்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இவங்களோட பிரதான காம்படிட்டிவாக இருக்கிறாங்க.
தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயில் அண்ட் கேட்டகரி கவர்மெண்ட் சப்போர்ட் கார்பரேட் பார்க்குறாங்க. இவங்க வந்து ஒரு என்விரான்மெண்ட் ரீதியாகவும் இருப்பாங்க, சோஷியல் ரீதியாக இருக்காங்க, கவர்மெண்ட் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. இதான் இவங்களுடைய ஒரு மெயினான கேபெக்ஸாகவே இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா காங்கிளமேட்டோட சன்ரைஸ் செக்டர்ஸ், அதாவது என்னன்னா இவங்களுடைய ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜிடிபி கேட்டகரிஸை growth-ஓட பார்க்கும்போது இவி வெஹிக்கல்ல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குரூப்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. டாடா குரூப் இருக்கலாம், நீங்க ரிலையன்ஸ் குரூப், அதானி குரூப், மஹேந்திரா, பஜாஜ் குரூப், ஜிஎஸ்டபிள்யூ, எல்என்டி, டிவிஎஸ் ஐயங்கார், ஆதித்ய பிர்லா குரூப், முருகப்ப செட்டியார், எல்ரிஹில் வெஹிக்கிளியா கான்ட்ரிபியூஷன் இருக்காங்க. தென் கிரீன் எனர்ஜி ரினியூவபிள் ரிசோர்ஸஸாகவே இருக்கிறாங்க. செமிகண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா டாடா குரூப்ஸ் வந்து காமனாகவே எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் இருக்காங்க, எக்கோசிஸ்டம் ஃபின்டெக்ல பண்றாங்க. தென் பார்த்தீங்கன்னா எல்என்டி அவங்களும் இதை இருக்க மேலே காங்கிளமேட் கேபெக்ஸ், ஏன்னா இந்தியாவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெயினான கேட்டகரியில் இவங்க எல்லாமே ஃபோக்கஸிங்கில் ஹை கான்ட்ரிபியூஷனாகவே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபியூச்சர் ஒரு லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வந்து இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு மேஜர் கோலாகவே இருக்கு. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுல எவ்வளவு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க, இதுல வந்து லார்ஜ் கேப்ல தான் பண்றாங்களா, இல்ல மிட் கேப்ல பண்றாங்களா, இல்ல ஸ்மால் கேப்ல பண்றாங்களா, உங்களுக்கு வந்து எதுல பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல 3 இதுலயுமே பண்றாங்க. பாத்தீங்கன்னா பிரதானமாட்டம் உங்களுக்கு ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் அதிகமாவே கொடுக்குறாங்க. ஏன் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இனோவேட்டிவான திங்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா பேரண்ட் கம்பெனியோட சப்போர்ட்டோட மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிக்கு அப்டேட்டாவே கொடுக்குறாங்க. ஓவரால் இந்த செக்டர்ஸ் எவ்வளவு கவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க 22 செக்டர்ஸ் வந்து கவர் பண்ணி எடுக்கணும். ஓவரால் மார்க்கெட் கேப்ல வந்துட்டு பிஎஸ்சியோட கேபிட்டல் வந்து காங்கிளமேட்டோட யூனிவர்ஸ் அவங்களுடைய பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33%, அதாவது 33% ஓவரால் கேபிட்டல் இருக்கிறாங்க. தென் இதுல கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 169 கம்பெனி டு 770 கம்பெனிஸ் வந்து இந்த காங்கிளமேட்டல் யூனிவர்ஸ்ல மட்டுமே இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சரி நம்மளுடைய கேட்டகரி கம்பெனி பார்த்தீங்கன்னா லார்ஜ் மெட்டு சுமாலே வந்து பேசிக்காவே ஒர்க் அவுட் பண்ணி பண்றாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஒரு காங்கிளமேட் குரூப்பை மட்டும் சூஸ் பண்ணி பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு எம்என்சி கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா, பேங்க்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா லிமிட்டடா தான் இந்த வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க பேங்க் பாத்தீங்கன்னா ஐசிசி பேங்க் எடுத்துட்டோம்னா சரின்னா அவங்களுக்கு மல்டிபிள் ஆஃப் பிசினஸ் ப்ராடக்ட் கிடையாது. இப்போ பேங்க் வைக்கிறாங்க தவிர்த்து அதை தாண்டி வேற சிமெண்ட் கம்பெனி அந்த மாதிரி பிசினஸ் அவங்கள்ட்ட வராது. அது மாதிரி எஸ்டிசி பேங்க்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபினான்ஸ் வச்சிருக்காங்க, இது இருக்கும். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஸோ லிமிட்டட் எக்ஸ்போஷரா இங்க இந்த எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாட்டம் அப்ரோச். அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனி எப்படி நல்லா இருக்குது, அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிர்லாவோட சிமெண்ட்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த சிமெண்டோட கம்பெனி இப்போ பிர்லா எப்படி பண்றாங்க, அவங்க எக்கனாமிக்கு எப்படி மீன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணி பண்றாங்க, இதை பேஸ் பண்ணி இந்த அப்ரோச் பண்ணி பண்றாங்க. இதுதான மேஜரான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு டைவர்ஸ்ஃபைடான போர்ட்ஃபோலியோ, கஸ்டமைஸான டைவர்ஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி இந்த கிட்ட எடுக்கிறாங்க. இதுல இதோட முக்கியமான இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லாமே ஹை குவாலிட்டியான ஸ்டாக். ஆனா எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 25% எக்ஸ்போர்ஷன் மேல எடுக்க மாட்டாங்க. பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் வந்து இந்த சதவீதத்துக்கு மேல 25% எக்ஸ்போர்ஷன் வந்து கொடுக்கவே செய்யறாங்க சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபண்டோட பொசிஷன் உங்களுக்கு பாக்குறீங்க, இது ஒரு பியூரான ஓப்பன் அண்ட் ஸ்கீம் தான். உங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்மா இருக்கிறோம், நான் இடையில ஆட் பண்ணிக்கலாமா, இப்போ என்எஃப்ஓக்கு நான் பை பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் ரீஓப்பன் ஆகும் நான் பை பண்ணிக்கலாம்னு தாராளமா எல்லாம் பை பண்ணிக்கலாம். நமக்கு இதுல ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாக்குறோம், இப்போ நான் வந்து என் கையில இப்போ ஒரு 1 lakh இருக்குது. நான் இப்போ வந்து 2020 இயர்ஸ் மேல நான் இந்த காங்கிளமேட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா குரூப் சரி ஒரு ஏதோ ஒரு குரூப் கேட்டகரியில பண்ணிடுறாங்க, இன்ஃபோ கேட்டகரியில பண்றாங்க. நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். இப்போ என்னோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 லட்சம் ரூபாய், 36,600, 61,36,643 rupees இருக்குது. அவார்ட் இண்டெக்ஸை நான் போட்டதை விட இந்த காங்கிளமேட்ல எனக்கு கொடுக்கணும் அரௌண்ட் எனக்கு 22% கிட்ட எனக்கு வந்து என்ன கிடைக்குன்னா என்னோட வருமானம் வந்து growth ஆகிருக்குது எனக்கு. ஸோ growth ஆஃப் பவர் ஆஃப் காங்கிளமேட் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லது. நீங்க இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா கோவிட், அதாவது 2020 கோவிட் டைம் நமக்கு வந்து வந்துச்சு. இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய பேர் வந்தாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி மீன்ஸ் ஒரு யூடியூப் சேனலா இருக்கலாம், அவங்களுக்கு
அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு Zomato, Swiggy அவங்களை பராமரிக்கலாம். ஸோ டாடா கேட்டகரி இந்த உங்களுடைய காங்கிளிமெண்ட் குரூப் இருக்கக்கூடிய நிறைய சப்போர்ட் டீம்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இனோவேட்டிவ் திங்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுடைய பூஸ்டப் கேட்டகரி வந்து நிறையவே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஈல்டு பார்க்கும் போது நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ஜர்னி ஹை கேபிட்டல் சன்ரிஸ்க் செக்டாரை சூஸ் பண்ணி இந்த செக்டாரில் பண்ணுறாங்க. சரி, ஏன் இந்த காங்கிளிமெண்ட்டில் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் வந்து ஒரு சிங்கிளாவே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிளா ஒரு டைட்டன் ஷேர் வாங்கினா ஒரு 3,800 ரூபாய் என்னோட ஷேர் பிரைஸ் ஆகும். அதுக்கு நான் இது வந்து ஒரே மியூச்சுவல் ஃபண்ட்ல அதானி ஸ்டாக் வாங்கிடலாம், டாடா குரூப் ஸ்டாக் வாங்கிடலாம், அம்பானி குரூப் ஸ்டாக் வாங்கிடலாம், ஸோ எல்என்டி ஸ்டாக் வாங்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் கேட்டகரியில். ஃபர்ஸ்ட் பேசுன மாதிரி தான் இதில் எக்ஸ்போஷர் பேங்க்ல வைப்பாங்களான்னா பிஎஸ்சியில் வைப்பாங்களா, எம்என்சியில் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் எக்ஸ்போஷரோட தான் இந்த செக்டரில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஃபண்ட் மேனேஜரோட ஆக்டிவேஷன் எப்பவுமே ப்ரொனார்மலாகவே இருக்கும். அவங்க வந்து டிசிப்ளின் அண்ட் லாங் டேர்மாகவே செக் பண்ணி இதில் பார்க்கறதுனால லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் வந்து வெல் அண்ட் குட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆக்சஸ். இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் கேஷ் ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன் கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குமோ பேரண்ட் கம்பெனி சப்போர்ட். ஆல்ரெடி அவங்க வந்து ஹை எக்ஸ்போஷர், ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு எக்ஸ்போஷரை வந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் அவங்களுடைய குரூப் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ கிடைக்குது. ஏதோ ஸ்டார்ட் அப் சப்போர்ட் ஐடியாஸ் கொடுக்குறாங்க, உங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணி எடுக்காங்க. ஸோ ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாங் லெகசியாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ முக்கியமாக கவர்மெண்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படி என்றால் இந்த ஏன்னா எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது இஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். இவங்க எப்படி கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் குரூப் எடுத்துட்டோம்னா அவங்க ஃபியூல் பெட்ரோலியம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க என்னதான் பண்ணாமல் பொலிட்டட் கேட்டகரி எக்கனாமிக் இருக்கு. பட் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து பிளான்ஸ் நடணும், சோலார் இதில் இந்த மாதிரி அவங்க வந்து சப்போர்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். எக்கனாமிக் ரீதியாக அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. சோசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்க கொடுக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கேட்டகரி. ஸோ டேக்ஸ் கரெக்டாக வச்சு கட்டியிருக்காங்களா, டெப்ட் எப்படி இருக்கு, இந்த கேட்டகரி பேராமீட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கிளியர் பெட்டர் ஸ்கோர் அனலைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஒரு கான்செப்டாகவே கொடுப்பாங்க. பிஎஸ்சி குரூப் உங்களோட குரூப் இதான் செக்டர்ஸ் நம்ம இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபினான்சியல் செக்டர்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க, ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, மெட்டல்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க, கேபிட்டல் குட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹெல்த் கேர் கேட்டகரி. உங்களோட வெயிட்டேஜ் வந்து பிஸ்னஸ் செலக்ட் குரூப்ஸ், அதாவது வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸஸ் இருக்கக்கூடிய கேட்டகரியில் செக்டர் வெயிட்டேஜ் அதிகமாக வச்சிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டகரி இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே பார்க்கும்போது அரௌண்ட் இந்த ஃபண்டோட கேட்டகரி பார்க்கும்போது ஒரு 1 இயர் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் கூட அரௌண்ட் 41% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கோவிட்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா கொடுக்கும்போது அரௌண்ட் 27% ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் வாலட்டில் இருந்தாலுமே ரிட்டர்ன்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் ஆஃப் காங்கிளமெண்ட் யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாடா குரூப்ஸ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஓவரால் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிறது வந்து அரௌண்ட் 30.98 lakh crore கிட்ட அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. தென் முகேஷ் அம்பானி, தென் அதானி குரூப், ராகுல் பஜாஜ், ஆதித்யா பிர்லா, எல்என்டி குரூப், ஓம் பிரகாஷ் சந்தர், மகேந்திரா, முருகா பாச்செட்ட. ஸோ இந்த இதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா லிமிடெட் பேர் தான் இருக்கும். பட் அதையும் தாண்டி அரௌண்ட் 35 மெம்பர்ஸ் கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த காங்கிளமெண்ட் குழுமம் குரூப்ல இருக்கிறாங்க. இவங்களால தான் இந்த ஒரு மார்க்கெட் கேப்பே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. மேஜராட்டியான ஃபோக்கஸ் வந்து இவங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா டாப் டு பாஸ் பிசினஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபண்டு வந்து பியூர் ஓப்பன் டிசம்பர் 5th போல நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு லான்ச் ஆயிடுச்சு. இதை எப்போ வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19 வரைக்கும் நம்ம வந்து என்எஃப்ஓ 10 ரூபாய்க்குள்ள என்ஏவி நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு இது முழுக்க முழுக்க ஒரு காங்கிளிமெண்டோட 80% வந்து பார்த்தீங்கன்னா காங்கிளிமெண்ட் கிட்ட டீம்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மீதி இருக்கவும் டெட் மார்க்கெட் லிக்விடேட் பண்ணும்போது மூவ் பண்ணி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இதோட ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரிஷ் கிருஷ்ணன் அண்ட் குணால் சங்கோ. ஹரிஷ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய குவான்ட் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஒரு 5 to 10 funds கிட்ட அவர் மேனேஜ் பண்ணுறாரு. குணால் சங்கோன் ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ்டு ஃபண்டு, வேல்யூ ஃபண்ட் அவர் சூஸ் பண்ணிருக்காரு. இப்போ ஸ்ட்ராட்டஜியும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு.
ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வெல் அண்ட் குட்டாக இருக்கும். உங்களுக்கு டாடா குரூப் வந்து எப்படி அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இயர்ஸ் பேக்ல போகணும். பார்த்தீங்கன்னா 1868ல போகும்போது பார்த்தீங்கன்னா, டாடா வந்து அவங்களுடைய மார்க்கெட் கேப்பை வெறும் 21,000ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் முடியாது. ஸோ 1907ல பார்த்தீங்கன்னா டாடா வந்து டாடா ஸ்டீலை வந்து லான்ச் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் பிஸ்னஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் அவங்களுடைய இஸ் பார்ன் ஆஃப் டாடா கெமிக்கல் இன்கார்பரேட்டாக பண்ணுறாங்க. தென் ஒவ்வொரு பேராமீட்டர்ல அவங்க சாஃப்ட்வேர் டிசிஎஸ் வந்து 1968ல அவங்க வந்து ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் வந்து அப்போ தான் ஐடி செக்டர் வந்து வளர்ந்து வருது. இன்ஃபோசிஸ், சிடிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ள அவங்க வந்து வராங்க முதல் முறை 1968ல. அப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டாடா தான் தொடங்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டைட்டன் இந்த வாட்ச் மார்க்கெட்ல தனிஷ்கா கொண்டு வராங்க, அவங்க பை பண்ணுறாங்க. தென் டாடா வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவ்வளோ இயர் கடந்த பிறகு அடுத்த தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்சூரன்ஸ்ல வராங்க. ஸோ அதர் ப்ராடக்ட் என்ன செக்டர்ல இருக்கு அப்படி ஒரு ஐபிஓ வந்து இந்த வர 2004 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஐபிஓ லிஸ்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் இவில வந்து 2021ல ஸோ அவங்களுடைய இதில் வந்து என்ட்ரி பண்ணிருக்காங்க. தென் இப்போ அரௌண்ட் அவங்க ஓவரால் வெர்டிகல் பார்த்தீங்கன்னா ஒரு 10+ வெர்டிகல்ஸ் இருக்காங்க. 30 கம்பெனிஸ் இவங்களோட டாடா குரூப்ஸ்ல மட்டுமே இருக்குது. இவங்களுடைய ஓவரால் 21,000 ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ அரௌண்ட் 31 lakh crore வந்து வைக்கிறாங்க. இது ஸ்டில் இஸ் கவுண்டிங், இஸ் மூவிங் ஆகிட்டு தான் இருக்கும் உங்களுடைய டாடா குரூப். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனலிஸ் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் பிர்லாவோட குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எம்என்சி கம்பெனியாக வந்திருந்தாங்க. ஸோ 19 எம்என்சி கேட்டகரியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஃபைபர் ப்ரொடக்ஷன் கேட்டகரியில் பண்ணுறாங்க. ஸோ கல் அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பண்ணாங்க, இன்னைக்கு என்ன இருக்கு, நாளைக்கு என்னவா இருக்கும். ஸோ ஓவரால் பராமீட்டர் வந்து லாங் டேர்ம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பராமீட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப்ஸ். இவங்களோட குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மாகவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் சைலண்டாக பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் வந்து ஒரு எனார்மஸ் க்ரோத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இயரோட அவங்களுடைய அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 2001ல சோழமண்டல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ரிசியேஷன் ஸ்டில் ரன்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு பராமீட்டர்ஸ் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அரௌண்ட் அவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் சரி அப்ரிசியேஷன் வந்து எனார்மஸ் க்ரோத் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட பிஎஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முருகப்பா பார்ட் ஆஃப் குரூப்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் இருக்கு. தென் சோழமண்டல ஃபைனான்ஸ் இருக்கிறாங்க. ஸோ டியூபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ கூட 2004ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 65 crores எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எங்க டேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயினான ஒரு இதாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட கான்செப்ட் இப்போ பண்ணலாமா, எப்போ மார்க்கெட் வந்து இறங்கிருக்கு, நான் வந்து இப்போ வேல்யூவேடடாக பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகலாம். பட் எகென்ஸ்ட் லாங் ட்ரெண்டுக்கும் நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய மார்க்கெட் ஆல்ரெடி கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து லாங் டேர்ம் ஜேர்னி இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாகவே நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கணும். இதுதான் சார் நம்மளுடைய காங்கிளோமேட் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் காங்கிளோமேட்டட் ஃபண்டோட ஒரு இது. ஆக்சுவலி சார் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அந்த என்எஃப்ஓ பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் அட் 10 rupees. ஸோ 19th இது வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி மீன்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் கீழே உங்களுக்கு நம்பர் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்க எதையும் சந்தேகம் இருந்தால். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபண்ட் என்எஃப்ஓ. ஸோ 19th இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க சார். ஆக்சுவலி உங்கள்ட்ட தான் சார் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஜான்வரில எலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா. ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் சரி அவங்களுடைய எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்துட்டு பூமடி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவரால் இந்தியாவில் வந்துட்டு ஒரு 15 to 18% ஆஃப் மார்க்கெட் வந்து அவங்களுடைய ஜிடிபி கேட்டகரியில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் தான். ஸோ அந்த ஸ்டேட்டோட மட்டும் எலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை. பட் வேற கலெக்டர்களுக்கிட்ட எலெக்ஷன்ஸ் பராமரிப்பு நடக்க முடியும்னா நம்மளோட மார்க்கெட்டை மூவ்மெண்ட்டாக கொண்டு போவாங்க. ஸோ அதனால மார்க்கெட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து நம்ம எந்த எலெக்ஷன் டிபெண்ட் பண்ணி ஒர்க் அவுட்டே ஆகாது நமக்கு. ஸோ ஒரு ரீசனாக சென்டிமெண்ட்டாக இருக்குமே தவிர்த்து எகைன் வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிருவாங்க மேடம். ஸோ நம்ம தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் மார்க்கெட் பார்க்கலாம். பட் லாங் டேர்முக்கு வந்து நல்ல வெல் அண்ட் குட்டாகவே இருக்கும்.
ஸோ இது வந்து லாங் டேர்ம்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க இல்லையா இந்த FNFO? கண்டிப்பா. ஓகே. ஸோ இதோட எஸ்ஐபி வந்து எவ்வளோன்னு ஸ்டார்ட் ஆகும் சார்? மினிமம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்றதா ₹100 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ₹100 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் இல்லையா? ஆமா மேடம், ஆமா மேடம். ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ இந்த ஃபண்ட் பத்தி நாங்க வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பா கேட்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கண்டிப்பா கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்புல வந்து நாளைக்கு என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்க முன்னாடியே தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.